ஒரு காலத்துல சின்ன வயசுல ஹனுமன் தன்னோட சக்தியால சூரியனை பலம் நினைச்சு அதை துள்ளி பிடிக்க முயற்சி பண்ணாரு. அவரோட வலிமை அளவுக்கு அதிகமா இருந்ததால தேவர்கள் அவரோட சக்தியை தற்காலிகமா மறைச்சு வச்சாங்க. அந்த நாள்ல இருந்தே தான் யாரு, தன்னோட சக்தி என்னங்கிறத ஹனுமன் மறந்துட்டாரு. ஆண்டுகள் பல கடந்து போச்சு. ராமாயணம் நடக்கும்போது சீதையை தேடுறதுக்கு ராமன், லக்ஷ்மணன், வானர சேனைகள் எல்லாமே கடலோரமா வந்தாங்க. அப்போ லங்கவா அடைய கடலை தாண்டணும் அப்படின்னு எல்லாமே பேசிக்கிட்டாங்க. ஆனா இவ்வளவு தூரமா இருக்கே, இதை யாராலையும் தாண்ட முடியாதுன்னு பேசினாங்க. அப்ப ஜாம்பவன் மெதுவா ஹனுமன் பக்கம் திரும்பி சொன்னாரு, ஹனுமா, நீ உன்னையே மறந்திருக்க, உன்னால மட்டும்தான் இது முடியும் அப்படின்னு சொன்னாரு. அந்த வார்த்தை ஹனுமனுக்குள்ள ஒரு மின்னல் போலப்பட்டு அவரோட மனசுல ஏதோ ஒரு ஒளி வந்துச்சு. அவரும் ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற முழக்கத்தோட கடலை தாண்டினாரு. அந்த தருணத்துலதான் ஹனுமன் மீண்டும் தன்னோட வலிமை என்னங்கிறத உணர்ந்தாரு. வாழ்க்கையில நம்மளும் சில சமயம் நம்மளோட திறமை, வலிமை எல்லாத்தையும் மறந்துடுறோம். யாராவது நம்பிக்கையான வார்த்தை சொல்லும் போதுதான் நமக்குள்ள இருக்க ஹனுமன் வெளியே வராரு. நம்ம எல்லாருக்கும் வலிமைங்கிறது இல்லைன்னு இல்லை, ஆனா அதை நம்பாத மனசுதான் பலவீனம். உன்னை நீ நம்பினா கடல் அலையும் கடக்கலாம். ஒரு காலத்துல காட்டுல மகிஷங்கிற ஒரு ராட்சசி இருந்தா. அசுர சக்தியால யாராலையும் அவளை தடுக்க முடியாத அளவுக்கு வலிமையா இருந்தா. அவ மேல கிராம மக்கள் எல்லாருக்குமே ஒரே பயம். அந்த நேரத்துல 10 வயசான ஐயப்பன் அவளை எதிர்க்கிறதுக்கு முன் வந்தாரு. கிராம மக்கள் எல்லாருக்குமே அதிர்ச்சி. இந்த சின்ன பையனால அந்த ராட்சசியை எப்படி எதிர்க்க முடியும்னு ஐயப்பன் உள்ளத்திலையும் ஒரு நொடி சந்தேகம் வந்துச்சு. இருந்தாலும் தைரியத்தை வரவழைச்சிட்டு தனியா காட்டுக்குள்ள போனாரு. ஒரே இருட்டு, சத்தம், பயம். தன் முன்னாடி ஒரு சின்ன பையன் தன்னை எதிர்த்து நிக்கிறத பார்த்து அந்த மகிழ்ச்சி கோபமா கத்துனான். ஆனா ஐயப்பன் பொறுமையா இருந்தாரு. 2 பேத்துக்கு நடுவுல ஒரு போரே நடந்து முடிஞ்சிச்சு. முடிவுல ஐயப்பன் அந்த மகிழ்ச்சியை வீழ்த்திட்டாரு. மக்கள் எல்லாரும் ஐயப்பனை சூழ்ந்து, எப்படி உன்னால முடிஞ்சிச்சு சாமி, நீ குழந்தையாச்சே அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ஐயப்பன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, தைரியங்கிறது என்னோட வயசுல இல்ல, என்னோட மனசுல இருக்கு. பயம் வருந்தான், ஆனா தைரியம் தான் நம்மள வெல்ல வைக்கும் அப்படின்னு சொன்னாரு. நம்ம வாழ்க்கையும் பயம் இருக்கலாங்க, ஆனா தைரியமும் நம்பிக்கையும் இருக்கும் போதுதான் நம்ம வாழ்க்கையே மாறி புதிய பயணம் ஆரம்பிக்கும். ஒரு தாத்தா அவரோட பேரனுக்கு கதை சொல்ல ஆரம்பிச்சாரு. எனக்குள்ள 2 நாய் இருக்கு, அந்த 2 நாயும் சண்டை போட்டுட்டே இருக்குன்னு சொன்னாரு. ஒரு நாய் பயம், கோபம், வெறுப்பு இது எல்லாமே இருக்கு அதுக்கு. இன்னொரு நாய்க்கு அன்பு, பாசம், கருணை, தைரியம் இதெல்லாம் இருக்குன்னு சொன்னாரு. உடனே இந்த பேரன் கேட்டான், இவங்க 2 பேத்துல யார் தாத்தா வின் பண்ணுவாங்கன்னு. தாத்தா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, வளர்த்தவன் நான் தானே, நான் அன்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தா இந்த நாய் ஜெயிக்கும், கோபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா இந்த நாய் ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னாரு. அந்த பேரனுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த தாத்தா சொன்னாரு, நம்மளோட மனசுதான் அந்த 2 நாயும். நல்லது கெட்டதுன்னு 2 போராட்டம் எப்பவுமே இருக்கும். நீ உன் வாழ்க்கையில எதை சிந்திச்சு முடிவெடுக்கிறியோ அதுதான் உன்னோட வாழ்க்கையா பிரதிபலிக்கும்னு சொன்னாரு. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டா, நல்லதை வளர்த்தா நல்லதே நடக்கும் அப்படின்னு சொன்னாரு. அந்த சின்ன பையன் அன்னையில இருந்து அதை புரிஞ்சுக்கிட்டு நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் வளர்க்க ஆரம்பிச்சான். நம்ம உள்ள இருக்க ஒவ்வொன்றுக்கும் நல்லது கெட்டதுன்னு எப்பவுமே போராட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையோட வலிமையா வெல்லும். கௌரவர்களோட அரண்மனையில ஒரு பெரிய சபை ஒண்ணு நடக்குது. பாண்டவர்கள் தங்க கிட்ட இருக்க எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க. இப்போ துரியோதனன் கத்துறான், திரௌபதியை வச்சு பந்தயம் போடுங்கன்னு. அவளையும் இழுத்துட்டு வராங்க. சபை முழுக்க அமைதியா இருக்கு. அங்க இருக்க பெரியவர்கள் கூட தலை குனிஞ்சிருக்காங்க. திரௌபதியோட கண்கள்ல கண்ணீர். அவ கேட்டா, என்னோட கணவர் என்ன இழந்ததுக்கு அப்புறம் அவருக்கு என் மேல உரிமை இருக்கான்னு. ஆனா அதுக்கான பதில் யாருக்கிட்ட இருந்து வரல. அவ புரிஞ்சுக்கிட்டா. மனிதர்கள் எல்லாமே மௌனமா இருந்தாங்க. நியாயம் கூட அங்க அச்சப்பட்டுச்சு. அப்ப அவளோட கைகளை தூக்கி, கேசவா, கோவிந்தா, நீதான் என்னோட தெய்வம், நான் உன்கிட்ட அடைக்கலம் தேடுறேன்னு சொன்னா. அந்த தருணத்துல துரியோதனன் அவளோட சேலையை இழுக்க ஆரம்பிச்சான். ஆனா சேலை முடியவே இல்லை, நீளமா போய்கிட்டே இருந்துச்சு. அவளோட குரல்ல தயக்கம் இருந்துச்சு, ஆனா நம்பிக்கை தளரவே இல்லை. அந்த சபையில இருந்த எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியம். அவள் நம்பிக்கை அவளுக்கே கவசமா மாறுனுச்சு. வாழ்க்கையிலையும் இதே மாதிரிதான். பல நேரங்கள்ல நமக்கு யாரும் உதவ மாட்டாங்க. நம்மளை காப்பாத்துறது நம்மளோட நம்பிக்கை தான். எத்தனை பிரச்சனை வந்தாலும் என்ன கடவுள் காப்பாத்துவாருன்னு நம்பிக்கையோட இருந்தா நம்மளை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. ஒரு பெரிய நகரத்துல ஒரு பையன் இருந்தான். இந்த உலகமே அவனை பார்த்து வியக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஓவியர் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவனோட கனவு. அவனுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு நிறங்களான தனி உலகம் ஒண்ணு அவனுக்கு இருந்துச்சு. அந்த வருஷம் நடக்க இருக்க ஒரு மிகப்பெரிய டிராயிங் எக்ஸிபிஷன்ல அவனோட மாஸ்டர் பீஸை வைக்கணும்னு அவன் நினைச்சான். அதுக்கான வேலையும் அவன் ஆரம்பிச்சான். நாள் முழுக்க வரைவான், நைட் எல்லாம் உட்காந்து அதை திருத்துவான். ஆனா கடைசியா அந்த ஓவியம் கெட்டே போயிடும். அவனுக்கு 2 வழிதான் இருந்துச்சு. ஒண்ணு அவனோட கனவை கைவிற்றணும், இன்னொன்னு தோல்வியை அடுத்த படிக்கட்டா மாத்தணும்னு. அவன் 2வது வழியை செலக்ட் பண்ணான். தோல்வி அப்படின்னு நின்றாம அதுல இருந்து நிறைய பாடங்களை அவன் கத்துக்கிட்டான். மறுநாளே அவன் வரைய ஆரம்பிச்சான். ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன சின்ன முன்னேற்றம் ஏற்பட்டுச்சு. நிறங்கள் எல்லாத்தையுமே அவன் அடக்க கத்துக்கிட்டான். கோடுகள் எல்லாத்தையுமே அவன் கட்டுப்படுத்தினான். அந்த எக்ஸிபிஷனுக்கான நாளும் வந்துச்சு. லட்சக்கணக்கான விளக்குகளுக்கு முன்னாடி அவனோட ஓவியம் அங்க வச்சிருந்தாங்க. அதை பார்த்தவங்க எல்லாமே, இது கலையே இல்ல, ஒரு உயிரோட இருக்க உணர்ச்சி அப்படின்னு எல்லாருமே வியந்தாங்க. அதனால எப்படி இது முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. வெற்றிக்கு டேலண்ட் மட்டுமே பத்தாது, சில நேரத்துல தோல்வி கூட நம்ம வெற்றிக்கு தடையா இருக்காம நம்ம வழிகாட்டியா மாறும் அப்படின்னு அவன் சொன்னான். ஒரு காலத்துல இந்த உலகத்துக்கு ஒளி அப்படிங்கறத சொல்லிக் கொடுக்க ஒரு அதிசயமே நடந்துச்சு. அதுதான் திருவண்ணாமலை கார்த்திகை தீபம். பிரம்மா, விஷ்ணு
இவங்க ரெண்டு பேத்துல யாரு பெரியவங்கிற விவாதம் நடந்துச்சு. அப்ப சிவபெருமான் அமைதியா சொன்னாரு, உண்மையை கண்டுபிடிக்கிறவங்க தான் பெரியவங்கன்னு. அது சொன்ன அடுத்த நிமிஷமே சிவன் ஒரு முடிவில்லா அருட்ஜோதியா மாறி உருவெடுத்தாரு. அதுக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அந்த ஜோதியோட தொடக்கத்தை தேடி விஷ்ணு வராக வடிவத்துல பூமியோட ஆழத்துக்கு இறங்கி தேட ஆரம்பிச்சாரு. ஆனா அதோட தொடக்கம் கிடைக்கவே இல்லை. அதே நேரத்துல அந்த ஜோதியோட முடிவை தேடி பிரம்மர் அன்ன வடிவுல ஆகாயத்துக்கு அப்பாற்பட்டு தேடினாரு. ஆனா அதோட முடிவு கிடைக்கவே இல்லை. அப்பதான் இவங்க ரெண்டு பேத்துக்குமே உண்மை புரிஞ்சிச்சு. உண்மைக்கு முடிவே கிடையாது. அதை ஏற்றுக்கொள்றதுக்கு யாருக்கு மனசு இருக்கோ அவங்கதான் பெரியவங்கன்னு. அந்த ஆபரணமான அருணாச்சல மலை தான் நம்ம கண்ணு முன்னாடி நிக்குது. ஒவ்வொரு கார்த்திகை மாதமும் மலை உச்சில ஏற்றப்பட தீபம் ஒரு சின்ன மட்டும் இல்ல. அது நமக்கு சொல்ற செய்தி என்னன்னா, உன்னோட திறமைக்கு தொடக்கமும் முடிவையும் யாராலையும் நிர்ணயிக்க முடியாது. உன் ஒளிய நீயே உணர்ந்து ஒளிர வைக்கணும். பூட்டி வேற யாரு கூடயும் இல்ல, உன்னை தாண்டி நீயே உயரணும். அதுதான் நமக்குள்ள இருக்க அந்த அருட்ஜோதி. இங்க ஒரு சின்ன பையன் கடற்கரையில இருக்க நட்சத்திர மீன்களை எல்லாம் கடலுக்குள்ள தூக்கி போடுறான். அது ஒவ்வொன்றையும் மெதுவா கவனமா கடலுக்குள்ள தூக்கி போடுறான். அந்த நேரத்துல அங்க வந்து பெரியவர் ஒருத்தர் கேட்டாரு, நீ எல்லாத்தையும் மாத்த முடியுமா என்ன, சும்மா ஏன் வீண் முயற்சி பண்றேன்னு. அதுக்கு அந்த பையன் சொன்னா, நான் ஒரு மீனை காப்பாத்தினா அது ஒரு மீனோட உயிர், நான் 4 மீனை காப்பாத்தினா அது 4 மீனோட உயிர். அது மட்டும் இல்ல, நான் செய்யற ஒவ்வொரு சின்ன செயலையும் மத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பலன் இருக்கும் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட அந்த பெரியவர் இந்த சின்ன பையன் காட்டின சாதாரண முயற்சியில ஒரு பெரிய ஞானம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. வாழ்க்கையிலையும் நம்ம செய்யற ஒவ்வொரு சின்ன செயலும் மத்தவங்களையும் மாத்தும், அது நம்மளையும் மாத்தும். வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை செய்ய நம்ம பெரிய வேலை தான் செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. ஒவ்வொரு சின்ன முயற்சியும் முக்கியம். ஒவ்வொரு சின்ன முயற்சியும் இந்த உலகத்துல ஏதாவது ஒரு வித்தியாசத்தை கொண்டு வரும்.